அனைவருக்கும் அன்பு வணக்கம். சில சம்பவங்கள் எனக்கு கவலை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ நினச்சா அதெல்லாம் வேடிக்கையாக தான் இருக்குது. எல்லாமே ஆஃபீஸில் நடந்தவை தான். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் அந்த இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கான பில்லை ஆஃபீஸ்க்கு நேராக அமுச்சிடுவாங்க. ஆஃபீஸ் அந்த பில்லை வெரிஃபை பண்ணி ஜெனுவனாக இருந்தால் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு பேமெண்ட் பண்ணிடும். இதனால் நிறைய பேர் இந்த மாதிரி இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உடம்பை நல்லாக்கிக்கிட்டாங்க. இதில் நிறைய குடிகாரர்களும் இருந்தாங்க. அடிக்கடி இவங்க உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது. எங்களுக்கு நிறைய பில்லு ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு குடிகாரருடைய மனைவி அவருடைய மகனும் ஆஃபீஸ்க்கு என்னை பார்த்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பாரு குடிச்சிக்கிட்டே இருந்தார், சீக்கிரம் அவர் இறந்துடுவார், என்னுடைய மகனுக்காவது வேலை கிடைக்கும்னு நினச்சேன், நீங்கள் இப்போ இந்த மாதிரி செய்கிறதுனால அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. எந்த மனைவியும் கணவன் சீக்கிரம் இறந்து போயிடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு குடி பழக்கம் ஒரு மனைவி இப்படி பேச வச்சிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி இந்த குடிகாரங்களால் நிறைய எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு நாங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. இனிமேல் இந்த குடிகாரங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த எக்ஸ்பெண்டிச்சரை அந்த குடிகாரர்கிட்ட இருந்து தான் ஹாஸ்பிட்டல் வாங்கிக்கணும், ஆஃபீஸ் பே பண்ணாதுன்னு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அது மாதிரியே எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் சொல்லிட்டோம். அப்போ ஒரு குடிகாரர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவங்க அவரை அட்மிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் ஒரே அங்கே கலாட்டா பண்ணியிருக்கிறாரு. கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், அந்த ஆஃபீஸ் நுழையிற இடத்தாண்ட நேராக படுத்துட்டு ஏன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் ஆச்சுன்னு ஒரே கலாட்டா பண்ண உடனே அதனால் என்ன ஆகுதுன்னா, ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கிறவங்க வெளியில் வரணுன்னா அவர் மிதிச்சின்னு வர வேண்டியதாக இருக்கிற நிலமை ஆயிடுச்சு. வெளியில் இருக்கிறவங்க உள்ளே போனனாலும் அவர் மிதிச்சிக்கிட்டு தான் போனோம். அப்புறமா ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் ஆள் இங்கே ஒரே கலாட்டா பண்ணின்னு இருக்கிறாரு, நீங்கள் உடனே அவர் இங்கேருந்து அழைச்சின்னு போங்க, இல்லை நாங்கள் போலீஸை கூப்பிட வேண்டியதாகிடும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அடித்து பிடிச்சிக்கிட்டு ஆஃபீஸ்லேருந்து 2 பேர் அங்கே போய் அப்புறம் அவருடைய வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவரோட ஒய்ஃபும் மகனும் ஆட்டோவில் இவரை தூக்கி ஆட்டோவில் போட்டு வீட்டுக்கு அழைச்சின்னு போயிட்டாங்க. இந்த ஒரு இந்த சம்பவம் கொஞ்ச நேரம் ஒரே பரபரப்பாக இருந்தது. இதுவும் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது தான். எங்கள் ஆஃபீஸால் ஒருத்தர் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். ஆனால் அந்த ஆப்ரேஷனுக்கு ரொம்ப செலவாகும், 1 லட்சம் ரூபாய் கிட்டக்க செலவாகும். அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க யோசித்தாங்க அவருக்கு செலவு பண்ணுறதுக்கு. எங்கள் ஆஃபீஸ் பே பண்ணுமா அவ்வளோ ரூபான்னு அவங்களுக்கு யோசனையாக இருந்தது. அதனால் எங்களுக்கு ஒரு ப்ரையர் அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ செலவாகும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க. இந்த ப்ரையர் அப்ரூவல் ஹெட் ஆஃபீஸ் போய் தான் எங்களால் கொடுக்க முடியும். அதனால் ஃபைல் ஹெட் ஆஃபீஸ்க்கு போச்சு. ஆனால் அதுக்குள்ளே இந்த பேஷண்ட் அவரோட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரே கலாட்டா பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிருக்காங்க. இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்குள்ளே நாங்கள் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபைலை வரவழைச்சி லெட்டரையும் அப்ரூவல் லெட்டரையும் நாங்கள் ஃபேக்ஸில் அனுப்பிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சிருக்குறோம், நீங்கள் அதை பார்த்துட்டு உடனே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். உடனே அவங்க லெட்டரே வரலையேன்னாங்க, ஃபேக்ஸில் அனுப்பிச்சிருக்கோன்னொன்னே அப்புறம் அவங்க போய் பார்த்து 2nd ஃப்ளோரில் லெட்ரு வந்திருக்கு ஃபேக்ஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் லெட்டரை கொண்டு ஆனால் இந்த கலாட்டா நடக்கவோ அவங்க போலீஸ்க்கும் சொல்லிகிட்ருக்காங்க. போலீஸும் அங்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி தயவு செய்து போலீஸுக்கிட்ட சாரி சொல்லி அனுப்பிச்சுடுங்க, எங்கள் ஆளுங்கிட்டையும் அவங்களையும் சமாதானப்படுத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஹாஸ்பிட்டல்காரங்க அந்த மாதிரியே செய்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்களாமல் குவைட்டாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இதுவும் கொஞ்சம் நேரம் ஒரே கலைபரமாக இருந்தது. ஒரு சம்பவம்னு சொன்னால் இது கொஞ்சம் வேறு மாதிரியானது. ஒருத்தர்
ஆஃபீஸில் வேறு செக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கே வர்றதே கிடையாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அவருக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வராததுனால அவங்க செக்ஷன் இன்சார்ஜு என்ன பண்ணிட்டாருன்னா அட்டண்டன்ஸில் 30 நாள் ஆப்சண்ட் போட்டுட்டார். அவருக்கு ஆப்சண்ட் போட்டதுனால அவருக்கு வந்து சம்பளம் வந்து கொடுக்க முடியல. ஆக்சுவலாக சம்பளம் கொடுக்குற ஆஃபீஸராக நான் தான் இருந்தேன். அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு அந்த கிளார்க்குக்கு. என்கிட்ட வந்து சண்டை போட்டார், ஏன் சம்பளம் தரலன்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு எல்லாமே 30 நாள் ஆப்சண்ட்டு, நீங்கள் என்கிட்ட சண்டை போடாமல் உங்கள் செக்ஷனில் போய் உங்கள் ஆஃபீஸர்கிட்ட போய் சண்டை போடுங்க, அவங்க உங்களுக்கு சம்பளம் தர சொன்னால் நான் போட்டு கொடுக்குறேன்னு. அவர் என்னை ஒரு முறைச்சிட்டு கதவை வேகமாக மூடிட்டு போயிட்டார். எனக்கு ஒரே பயமாயிடுச்சு. ஏன்னா அப்போல்லாம் வந்து கீழே வேலை செய்கிறவங்க வந்து அவங்க ஆஃபீஸர் மேலே கோவம் வந்தால் யாரோ ஒருத்தர் வந்து கத்தியில் கூட குத்திட்டாருன்னு பேப்பர்லாம் நியூஸ் வந்தது. என்னடா நம்ம ஈவினிங் போகும்பொழுது இவர் எதையாவது நம்மளை கத்தியில் குத்திடுவாரோ என்னோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஒருத்தர் அவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த செக்ஷன்லேருந்து வந்து என்கிட்ட சொன்னார், மேடம் நீங்கள் சம்பளம் தரமாட்டேன்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவர் சொன்னார், அவர் ஆஃபீஸ் பில்டிங் மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்க போகிறாராம். அவர் லெட்ரு ஒன்று எழுதி வைக்க போகிறாராம். அதெல்லாம் அவர் தற்கொலைக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு எழுத போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு மேடம்னு. என்னது இது புதுசாக ஒரே பிரச்சனையாக வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் செக்ஷனில் போய் இந்த விஷயத்த சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் அப்படிலாம் செய்துக்க மாட்டார், நாங்கள் போய் அவரை சரி பண்ணிடுறோம்னாங்க. சரின்னு நானும் வந்து என்னோடய ரூமுக்கு வந்துட்டு ஒரு 5 மணி 5:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி எந்த இன்சிடெண்ட்டும் நடக்கலை. அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த கிளார்க்கு அவருடைய யூனியன் லீடர் அழைச்சிக்கிட்டு என்னை பார்க்க வந்தார். அப்போ யூனியன் லீடர் சொன்னார், மேடம் வந்து இவருக்கு கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம், அவர் ஒய்ஃப் வந்து அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, அவருடைய மகனை வந்து அவனுடைய படிப்பு கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ஹாஸ்டலில் சேர்த்துருக்கிறாரு, நீங்கள் சம்பளம் கொடுக்கலன்னொன்னே அவரால் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாது, அவன் படிப்பும் வந்து நின்றுடும், அதனால தான் மேடம் அவர் ரொம்ப கவலைப்படுறாருன்னு. எனக்கு அவரை பார்க்கும்பொழுது பாவமாக இருந்தது. ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் நான் அவர்கிட்டயே சொன்னேன், இவ்வளோ உங்கள் மகனுடைய படிப்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நீங்கள், உங்களுக்கு என்ன செக்ஷனில் ப்ராப்ளம், நிறைய ஹெவி ஒர்க்கான்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு வேலையே எதுவும் கொடுக்கல, ஆனால் என்னை 10 மணிக்கு ஆஃபீஸில் வந்து உட்கார சொல்கிறாங்க சீட்டில், நான் வரமாட்டேன்றேன், அதனால தான் அவங்க ஆப்சண்ட் போடுறாங்கன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் மகனுக்காக இதை கூட உங்களை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியலையா, உங்களுக்கு தான் வேலையே தரலன்னு சொல்கிறீங்க, நீங்கள் 10 மணிக்கு சீட்டில் வந்து உட்காருங்க, அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடுங்க, அப்புறம் எங்கே ஒன்றாலும் போங்களே. நீங்கள் இந்த சின்ன விஷயம் உங்களை வந்து சரி பண்ணிக்க முடியலன்னா அப்புறம் நீங்கள் எப்படி மற்றவங்கக்கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னேன் நான். உடனே அவரும் தலையை ஆட்டினார். அப்புறம் யூனியன் லீடர்கிட்ட சொன்னால் அவருக்கு ஏதாவது வெல்ஃபேரில் ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வாங்கி கொடுங்க, அவர் போட்ட அந்த லீவுக்கெல்லாம் ஏதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தோன்னா அவரும் சரின்னுட்டு போயிட்டார். அதுக்கு அப்புறமா வந்து 2 நாள் கழிச்சுட்டு 2-3 நாள் கழிச்சுட்டு எங்கள் செக்ஷன் பீப்புள் சிரிச்சுக்கிட்டு எங்கிட்ட சொன்னாங்க, மேடம் நீங்கள் அந்த கிளார்க்கை 10 மணிக்கு சீட்டில் உட்கார சொன்னீங்க, 2-3 நாளாக அவருக்கும் செக்யூரிட்டிக்கும் ஒரே சண்டை நடக்குது வெளியில் கேட்டாண்டன்னு. என்ன விஷயம்னா, இவர் 9 மணிக்கே வந்து என் ஆஃபீஸ் உள்ளே விடு அப்படின்ட்டு சண்டை போடுறாராம். செக்யூரிட்டி வந்து இன்னும் நான் ரூம்லாம் நிறைய திறக்கவே இல்லை, இன்னும் ஸ்வீப்பர் வந்து பெருக்க கூட இல்லை, இன்னும் உள்ளே விட முடியாது, 10 மணிக்கு தான் விடுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம். இதான் மேடம் நடந்துன்னு இருக்கு அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, இவர் கொஞ்சம் திருந்தின்னு வராருன்னு நினச்சேன் நான். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து சொல்கிறாங்க, மேடம் இவர் போய் சீட்டில் 10 மணிக்கெலாம் உட்காந்துட்டு 10:15க்கு 10:10க்கு வரவங்களெல்லாம் பார்த்து டைமை பாருங்கள், இப்போ தான் ஆஃபீஸ் வர்றது நேரமானு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாராம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் வேறு எனக்கு வேலை செய்யாமல் சீட்டில் உட்காந்துங்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேலை வேறு கொடுங்கன்னு வேறு அவர் மற்றவங்கக்கிட்ட கேட்குறாரு, செக்ஷன் இன்சார்ஜ்கிட்டலாம் சொன்னாங்க. சரி இவருக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் அவருடைய ஃபைலு, சர்வீஸ் புக்கு, பர்சனல் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அதில் பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவருக்கு இன்க்ரிமெண்ட்டே போடலை, ஒரு லீவையும் ரெகுலரைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணலை. அப்புறம் நான் அந்த கிளார்க்கை கூப்பிட்டு கேட்டால்,
அவங்க சொல்கிறாங்க, மேடம் அவர் வேறு இதுலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபரில் வந்தார், இவரோடது என்னால் செட்டிலே பண்ணவே முடியல, எனக்கு அது பண்ணுறதுக்கும் தெரியல, நீங்கள் யார்கிட்டயாவது கொடுத்தோன்னா இவரோட கேஸை செட்டில் பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் நானே வந்து வேறு வழி இல்லாமல் ஈவினிங் 5 o'clock இவரது எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இவர் என்னென்ன இவருக்கு லீவ் அவைலபிளாக இருக்குது, சம்பளத்தோடு என்ன இருக்குது, பாதி சம்பளத்தோடு என்ன இருக்குது, சம்பளம் இல்லாமல் என்ன லீவ் இருக்குது, எல்லாத்தையும் எழுதி அப்புறம் நான் வந்து அந்த யூனியன் லீடரை வரவழைச்சி அவர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி வந்து இவரையும் வர சொன்ன கிளார்க்கையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் செட்டில் பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் நான் அவருக்கு இன்க்ரிமெண்ட் போட முடியும், சம்பளமும் நிறையா அவருக்கு கிடைக்கும்னு. அப்புறம் அதே மாதிரியே அவங்க செய்தவொடனே அவருக்கு வந்து அடுத்த மாதம் வந்து இன்க்ரிமெண்ட் போட்டு சம்பளமும் நிறைய கொடுத்தோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த கிளார்க்குக்கு. அதுக்கப்புறம் என்னை எங்கே பார்த்தாலும் ஓடி வந்து எனக்கு விஷ் பண்ணுவார். நான் லிஃப்ட்டில் ஏறத்துக்கு போனால் கூட ஓடி வந்து லிஃப்ட்டு கதவை திறந்து விடுவார். அப்புறம் நான் உள்ளே போனோம்னா லிஃப்ட்டு கதவே மூடுவார். நாங்கள் இருக்கிற வரைக்கும் என்னை ரொம்ப நல்லா என்னை கவனிச்சிக்கிட்டாரு. இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த சம்பவம்.